Hi friends, welcome to Renuka Malathi Samayam. Today's special Krishna Jayanti. உப்பு சீடு இனிப்பு சீடு வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். அதுக்கு வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் சீடை தான் நீங்களுமே வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் நாங்கள் சீடை செய்ய போகிறோம். இப்போ நம்ம சீடை செய்யறதுக்கு கடாய் வச்சு மாவு வறுத்துக்கலாம். நம்ம 2 கப்பு போட போகிறேன். 1 கப்பு இது கழுவி காய வச்ச மாவு தான், வீட்டிலே அரைச்சி வச்சுக்கிற மாவு. அரிசி மாவு வீட்டிலே கழுவி காய வச்சுக்கிறோம். பச்சரிசி மாவுமா, சிகரைக்கு உப்பு சிகரைக்கு 2 கப்பு போட்டு வறுக்கிறோமா. நம்ம நல்லா வறுந்துங்க பாருங்க. வாசனையாக அது ஸ்லோவாக வச்சு வருங்க, அடியில் அடி பிடிச்சிரும். இந்த அளவுக்கு இல்லாமல் பார்த்து வருங்க. அப்புறமா வறுத்தாச்சுமா மாவு. இந்த மாதிரி 1 ஸ்பூன் வெண்ணெய் போட்டு சூடு பண்ணிக்கிறோமா. மாவு வறுத்த மாவில் விட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு எள்ளு போட்டுக்கலாமா. உப்பு 1/2 ஸ்பூனு. 1/2 ஸ்பூன் பெருங்காயத்தூள்மா. எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். வாங்கம்மா, தேங்காய் திருவி வச்சுக்கிறோம். ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம், போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். உளுத்தம் மாவுமா நாங்கள் அரைச்சி வச்சுக்கிறோம் வீட்டில். 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஜெலிச்செல்லாம் வச்சுக்கிறோமா. 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். ஆமா, மாவு பாருமா எப்படி இருக்குதுன்னு. நல்லா பக்குவமாக எடுத்து நல்லா வாசனையாக இருக்குது. பெருங்காயம் பொடி போட்டது. தண்ணி விட்டு பிசைஞ்சிக்கலாம். இந்தமாரி நல்லா வெண்ணெயை போட்டு பிசைஞ்சிட்ட பேர் இந்தமாரி பிசைஞ்சாதாம்மா வெடிக்காது. நல்லா பிசையலைன்னா வெடிச்சிடும். அந்த வெண்ணெய் இருந்ததுன்னா வெடிச்சிடும். அதேமாரி உப்புத்தூள் கூட தண்ணியில் கரைச்சிட்டு போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா வெடிக்காது. இதோமா மாவு பிசைஞ்சாச்சு. இது பாருமா, இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கட்டும்மா. ரொம்பவும் மொறுப்பாக இருக்கக்கூடாது, ரொம்ப தள்ளன்னு இருக்கக்கூடாது. இந்த மாதிரி இருக்கணும் சாஃப்டாக. அப்படியே மூடி வச்சுக்கலாம். வெள்ளை சீக்கிரம் செய்யறதுக்கு 1 கப்பு வெல்லம் எடுத்துக்கிறோம்மா. 2 கப்பு மாவுக்கு 1 கப்பு வெல்லம். 2 கப்பு தண்ணி வச்சுக்கிறேன். இது பாவு வெல்லம் வரணுமா. பாவு மாரி எடுக்க வேணாம், கொஞ்சம் கரைச்சிட்டா போதுமா வெல்லம். ஏன்னா இதில் மண்ணெல்லாம் கிடையாது, கரைச்சிட்டு எடுத்துக்கணுமா போதும். மாவில் கரைச்சிடலாம். நல்லா வெல்லம் கரைஞ்சாச்சுமா. இது பாவுலாம் வர வேணாம், நல்லா கொதிச்சா மாத்திரம் போதும். ஆஃப் பண்ணிடலாமா. இந்தமாரி 1 கப் மாவுமா. இதில் ஏற்கனவே அளந்து வச்சுருவோம் 1 கப்பு. இது 1 கப்பு, 2 கப் மாவுமா. இந்த கப்பில் தான் வெல்லமும் அளந்தேன். 1 ஸ்பூனு வெண்ணெய் உருக்கி ஊற்றிக்கலாமா. ஒரு ஸ்பூன் எள்ளு போட்டுக்கலாமா. ஒரு 2 ஸ்பூனு தேங்காய் போட்டுக்கலாம், திருவுண தேங்காய். தேங்காய் பால் விட்டு கூட செய்யலாம், தேங்காய் திருவுழுந்து கூட போட்டுக்கலாமா. நாங்கள் திருவுழுந்து போட்டுக்கணும். ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கிறோமா. கொஞ்சோண்டு வெள்ளைப்பாவில் உப்பு தூள் போட்டு கொஞ்சோண்டு போட்டுக்கிறோமா. இதில் மாவில் மிக்ஸ் பண்ணிடலாம்.
பாருங்கம்மா, நல்லா மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. இதோட உருட்டிக்க வேண்டியதான். வாங்க உருட்டுறதை பார்க்கலாம். வாங்க நம்ம ரெண்டுத்தையும் எப்படி உருட்டுறதுன்னு பார்த்துடலாம். உப்பு சீடையும் இனிப்பு சீடையும். அம்மா, இந்த மாதிரி மாவு எடுத்துங்க. நல்லா அப்படி பிசைஞ்சிட்டு நல்லா அழுத்தி பிசைஞ்சிட்டு இந்த மாதிரி பண்ணுங்க. இந்த மாதிரி இருக்கட்டும். ரொம்ப ஒரே கனமாக மெலிசாக இருக்கோன்னா ஒரே இதுவாக இருக்கட்டும். இந்த மாதிரி வச்சுங்க. அம்மா, இந்த இப்படி பிடிச்சி கொஞ்சோண்டு கிள்ளி இந்த மாதிரி பண்ணுங்க. அம்மா, இந்த மாதிரி பிடிச்சி போட்டுங்க. ஒரே சைஸாக இருக்கட்டும். பாருங்கள், ஒரே சைஸாக இருக்கட்டும். ஏன்னா ஒன்று பெருசு சின்னது இருந்ததுன்னா ஒன்று வெந்துடும், ஒன்று வேவாது இருக்கும்மா. ஒரே சைஸாக இருக்கட்டும். இந்த மாதிரி ரவுண்டு கிள்ளி இந்த மாதிரி பண்ணிவிடுங்க. வெடிக்காதுமா. நல்லா வெண்ணெய் போட்டு மாவு பிசைஞ்சிடல, அதனால் வெண்ணெய்லாம் ஒன்றும் பண்ணாது. வாங்கம்மா, எல்லாம் கரெக்டாக பிடிச்சாச்சு. ஒரே சைஸாக இருக்கு பாருங்கம்மா. இப்போ எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு காட்டுறோம்மா. வாங்கம்மா, மாவு நல்லா பிசைஞ்சாச்சு. வெள்ளம் உருண்டை. வாங்கம்மா, நல்லா மாவு பிசைஞ்சாச்சு. வெள்ளை செய்யலாம். இந்த மாதிரி மாவு எடுத்துங்கம்மா. இந்த சைஸில் போடலாம். இந்த மாதிரி இந்த சைஸில் போடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இனிப்பு சீடை உருண்டை எல்லாம் பிடிச்சாச்சு. நம்ம அடுத்து என்ன செய்யறதுன்னு வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் வாங்க. வாங்கம்மா, எண்ணெய் காஞ்சிச்சு. சீடை போட்டுக்கலாம். உப்பு சீடை இந்த மாதிரி மெதுவாக விடுங்க. கொஞ்சம் தீ வச்சுங்கம்மா. ரொம்ப ஸ்லோவானா ஒரு 3/4 பாகம் தீ இருக்கட்டும். எனக்கு உடனே போடக்கூடாது கரண்டியை. ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். லேசாக கலரி விடுங்கம்மா. பாருங்கம்மா, நல்லா வெந்துச்சு. பாருங்க, தனித்தனியாக பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க. பாருங்க, நல்லா வெந்துச்சு. கலர் நல்லா மாறிடுச்சு. நல்லா தனியாக வந்துச்சு பாருங்க. மிதக்குது பாருங்க தனியாக. இதாக வெந்ததுமா. இது வெடிக்காது, நீங்கள் பயப்படாதீங்க. இந்தமாரி நல்லா டால்டா வெண்ணெயை போட்டு நல்லா பிசைஞ்சிடுங்க. நல்லா பிசைஞ்சிட்டோம்னா வெடிக்காது. இந்த பாருங்கள், எந்த தனியாக வந்துச்சு பாருங்க. கொஞ்சம் தீ வச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஏன்னா எண்ணெய் அதுக்குள்ளே இருக்காது. கொஞ்சம் கேஸில் தீ வச்சுட்டு எடுத்துடலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க இப்போ இனிப்புல சீடை நம்ம எண்ணெயில போட்டு எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் திட்டமாக காஞ்சிருக்கணும். மீடியமாக காயிட்டமா எண்ணெய். கொஞ்சம் மெதுவாக கலரி விடுங்க. போட்டு தான் கலரக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் பொறுமையாக கலரி விடுங்க. வெடிக்காதுமா, வெடிக்காது, கரையாது, எதுவும் ஆகாது. கொஞ்சம் பொறுமையாக செய்யுங்க வேலை. வாங்கம்மா, பாருங்க நல்லா சிவந்துக்குது பாருங்கம்மா. நல்லா அப்படியே வெடிக்குது பாருங்க. அப்படியே வெடிச்ச மாதிரி பாருங்க, எப்படி கோடு கோடு கூட இருக்குது.
இப்படிதாம்மா இருக்கணும். இப்படி இருந்தால் தான் உள்ளூர்லாம் நல்லா வெந்து இருக்கும். பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. நல்லா சைனிங், ஏன்னா வெண்ணெய் போட்டதுனால நல்லா சைனிங்காக இருக்குது பாருங்க. இந்த மாதிரி தான் வெடிச்சு வெந்து வரணும். உள்ள இருக்கலாம் மாவாக இருக்காது, நல்லா வெந்து இருக்கும். அந்த இனிப்பு வெள்ளம்லாம் போட்டுக்கிறோம்ல, அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா அந்த சவுந்து இருந்தா. பாருமா நல்லா சவுந்துச்சு, எடுத்துடலாம். நல்ல கலரு செமையா நல்லா சைனிங்காக அது வெண்ணெய் போட்டு அந்த எள்ளெல்லாம் போட்டு பிசைஞ்சது. எப்படி வாங்கம்மா கிருஷ்ண ஜெயந்தி பலகாரம். இந்த பாருமா எப்படி வெந்து இருக்குது. இந்த பாருங்க எப்படி இருக்குது பாருங்க. இனிப்பு சீடை நல்லா இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணுங்க. இதுவும் நல்லா இருக்குதுமா. நல்லா இருக்கு. உப்பு சீடை நல்லா இது நல்லா பரவாயில்ல. நீங்களும் இதை சேர்ந்து பாருங்கம்மா. எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாருமே பண்ண மாட்டேன்றீங்க. மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இதே மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக அதே மாதிரி வரும்.